ஹை வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டார்க் எட் எக்ஸ்ப்ளோய்டு. இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஆர்சி கொண்டு வந்திருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கிங்கான எஸ்ஆர்சி. இது பார்த்தீங்கன்னா வந்து ரூட் டைப் எஸ்ஆர்சி. ஓகே, வீடியோக்குள்ள போகிறதுக்கு நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து பெல் ஐக்கனை ஆன் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் வரும். கைஸ், கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகே, எப்படி வந்து மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு இன்ட்ரோவோட வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளீஸ் நீங்கள் பார்த்துக்கிற வீடியோட கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி அப்புறம் ஃப்ரெண்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போஸ்டர் கிடக்கும். அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கிளிக் டு பாட் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், வட்டம் போட்டு காட்டுற பாருங்க. இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்புறம் நம்மளோட பாட்டுக்கு வந்து டேரெக்டாக வந்து ஓப்பன் ஆயிடும். இதுதான் நம்மளோட பாட். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இந்த பாட்டை யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைல்ஸ் எதுவுமே வந்து அப்டேட் ஆயிருக்காது. நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே 3 புள்ளி இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணி கிளியர் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி டெலிட்டுங்கிறது வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பாட் வந்து ரீஸ்டார்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ண ஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 போஸ்டர் நடக்கும். கீழே உள்ள போஸ்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக்கப் சேனல் லிங்க் கொடுத்துருப்போம். நம்மளோட பேக்கப் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்குவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் சேனல் பார்த்தீங்கன்னா எப்போனாலும் பார்த்தீங்கன்னா டெர்மினேட் ஆகலாம். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து பேக்கப் சேனலில் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணி இருந்துக்கோங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதில் மெனு மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மோடு ஃப்ரீ எஸ்ஆர்சி. ஓகேவா? கீழே லாஸ்ட்டாக பாருங்கள், மோடு ஃப்ரீ எஸ்ஆர்சின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அப்புறம் நம்ம கொடுத்த எஸ்ஆர்சி எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து V3 எஸ்ஆர்சி, V3ன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அப்புறம் இந்த மாதிரி போஸ்டர் மாதிரி வந்துட்டு வீடியோ லிங்க் எஸ்ஆர்சி லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்கோம். எஸ்ஆர்சி லிங்க் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தான் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தெரியல, எஸ்ஆர்சி வந்து எப்படி டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாமே வந்து ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் போய்ட்டு பேக் கொடுத்துக்கோங்க. அதிலே பேக் கொடுத்துட்டு டூல்ஸுக்கு ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஓகேவா? டூல்ஸுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். நீங்கள் வந்து எம்டி மேனேஜர் தேவையான ஆப்ஸ்லாம் நான் சொல்லிடுறேன். எம்டி மேனேஜர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே எய்டு ப்ளஸ் மல்டி ஆப், இந்த 3மே பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஏன்னா இது வந்து ரூட் எஸ்ஆர்சி. ஓகேவா? ரூட் டைப்பில் வந்து யூஸ் ஆகிறது. அதனால் பார்த்தீங்கன்னா மல்டி ஆப் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஓகே, எல்லாத்தையும் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கைஸ், நான் பார்த்தீங்கன்னா எல்லா அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு வந்து இசட்ஹெச்சர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இசட்ஹெச்சர் ஆப்பில் தான் நம்ம டவுன்லோட் பண்ண எஸ்ஆர்சி கிடக்கும். அதை வந்து பாஸ்வேர்ட் போட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தரேன். இசட்ஹெச்சர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஆப்ஷன் போய்க்கோங்க. இதில் நம்ம கொடுத்த எஸ்ஆர்சி பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்குதா, எஸ்ஆர்சி பை டார்க் அப்படின்னு அதை வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா வீடியோவில் தான் இருக்குது. வீடியோவில் பாஸ்வேர்டை போட்டு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் வந்துடும். அதில் இருக்குது பாருங்கள், எஸ்ஆர்சி பை டார்க் டீம் அப்படி இருக்கா, இந்த மாதிரி எஸ்ஆர்சி வந்துடும். ஓகே, அதை கிளிக் பண்ணி அப்புறம் இந்த மாதிரி ஃபைல்ஸ் கிடக்கும். அவ்வளோதான், ஃபைல்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? நம்ம கொடுத்த எய்டு+ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து பில்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எரர் வராது. ஓகேவா? நம்ம கொடுத்த எய்டு+ அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணிங்க அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? பர்மிஷன் எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுக்காம விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து காட்டாது. ஓகேவா? உள்ளே வந்து ஃபைல் ஃபோல்டரே காட்டாது. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து அலோவ் கொடுங்க. டவுன்லோட் கிடைச்சுன்னா டவுன்லோட் கொடுக்காதீங்க. மேலே பார்த்தீங்கன்னா 3 கோட் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டர் எம்டி ஃபோல்டர் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பேக் ஆகும். இப்போ வந்து எமுலேட்டர் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஃபோல்டரை. இப்போ 0, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண எஸ்ஆர்சி கிடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எஸ்ஆர்சி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எஸ்ஆர்சி பை டார்க் டைம் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஆப்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எஸ்ஆர்சி ஃபோல்டரு, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மெயின், அடுத்து பார்த்தீங்கன்னா ஜினி, இந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதுக்கு வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு ஒன்று இருக்காது, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணி எஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கோடிங்ஸ் இருக்கும். இந்த கோடிங்ஸ் வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரணும். ஓகேவா? இதில் தான் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து வேறு ஒருத்தர்னா அவரோட நேமுக்கு வந்து மோடு 3 இருக்கும், அதை சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? வேறு ஒருத்தவங்க டெலிகிராம் ஐடி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேஞ்ச் பண்ணணும். இதில் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கா, நான் வந்து ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நம்பரை பார்த்துக்கோங்க, 493 இருக்குது. ஓகேவா? சைடு அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஒன்று தேட வேண்டியதாக இருக்கும். அதுக்கு அப்படியே வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட டெலிகிராம் ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களோட நேம் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட நேமுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து நீங்கள் தான் சேஞ்ச் பண்ணணும். நான் வந்து வீடியோக்காண்டி வந்து ஸ்கிப் பண்ணுறேன். நீங்கள் வந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு பில்டு பண்ணுங்கள். ஓகேவா? அப்படியே கார்னரில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே பட்டன் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பில்டுன்னு ஒரு பட்டன் காட்டும். அதை வந்து கிளிக் பண்ணி வந்து பில்டு பண்ணிக்கோங்க. பில்டு பண்ணிங்கன்னா அந்த ஆப் வந்து எஸ்ஆர்சி வந்து ஒரு ஆப் மாதிரி வந்து பில்ட் ஆயிரும். ஓகேவா? அதை வந்து கிளிக் பண்ணி வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எஸ்ஆர்சி வந்து பில்டு பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மல்டி ஆப் எம்டி மேனேஜரில் இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருந்தேன். இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எம்டி மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு 3 கோட் இருக்குது பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் மேலே வந்து 3 கோட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஏபிகே அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து மல்டி ஆப்பையும் நம்மளோட அந்த எஸ்ஆர்சி வந்து பில்டு பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் வந்துருக்கு பார்த்தீங்களா,
அதையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஒன்று எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன், மல்டி ஆப் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணேன். திரும்ப வந்து 3 கூட கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஏபியை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து எஸ்ஆர்சி வச்சு பில்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் எல்ஜிஎல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணி வந்து எக்ஸ்ட்ராக்ட் கொடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்து லொக்கேட் கொடுங்க. லொக்கேட் கொடுத்தன பார்த்து இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா, இப்போ வந்து கீழே சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மாதிரி இருக்கும். ஓகேவா, அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2 சைடும் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபைல்ஸ் வந்துடும். இந்த மாதிரி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா மல்டி ஆப் வந்து ஒரு சைடு வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஒய்வுங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணி வந்து வைவுங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 சைடு வந்து லிப்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, லிப்ஸ் ரைட் சைடும் பார்த்தீங்கன்னா லிப்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 இதில் இருக்கிற ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கைஸ் அப்படியே லெஃப்ட் சைடு பாருங்கள், லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா, அதில் கடைசியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபைலோட நேம் வந்து நம்ம வந்து காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிவிட்டு ரைட் சைடு உள்ள ஃபைலோட நேம் வந்து நம்ம வந்து மாற்றணும். ஓகேவா, இப்போ வந்து இந்த ஃபைல் நேம் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ரைட் சைடு இருக்கிற ஃபைலை பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி ரினேம்ங்கிறது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம காப்பி பண்ணோம் பார்த்தீங்களா, அதை வந்து பேஸ்ட் பண்ணணும். அந்த எல்லாத்தையும் வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோங்கிறது வந்து எரேஸ் பண்ணிட்டு இப்போ வந்து காப்பி பண்ண வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகேங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபைலை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, அதை வந்து கிளிக் பண்ணி வந்து ஆட்டோ சைனிங்கில் வந்து டிக் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வந்து ஓகேங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா கைஸ், அப்படியே அந்த பேஜ் விட்டு வெளியே வந்துடுங்க. ஓகே, வெளியே வந்துட்டு நம்ம மல்டி ஆப்பை வந்து இப்போ வந்து பில்டு பண்ண போகிறோம். வெளியே வந்துக்கோங்க. வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மல்டி ஆப்பை வந்து பில்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அது வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டாலுங்கிறது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன், அப்டேட் காட்டுது. அதை வந்து டெலிட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணாலும் ஓகே தான், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து அப்படியே வச்சு இன்ஸ்டால் பண்ணாலும் ஓகே தான். ப்ளீஸ் மல்டி ஆப்பை பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகேவா, இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மல்டி ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஃபயர் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கூடவே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்குது ஃப்ரீ ஃபயர், நான் வந்து அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ். ஓகேவா, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கு தான் ஒர்க் ஆகும். இப்போ வந்து கீழே இருக்கிற ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து செர்ச் பண்ணுங்கள். மேலே செர்ச் பண்ணி அதில் இருக்கிற ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃப்ரீ ஃபயர் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ளோட்டிங் கூட வரும். விவோ மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோ பேக்கப் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குது. மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து சப்போர்ட் ஆகும். ஓகேவா, கேம் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஓபிபி எரர் வரும் எல்லாத்துக்குமே. அதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எம்டி மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டேட்டாவில் பார்த்தீங்கன்னா வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். மல்டி ஆப்போட நேம் இருக்கும், பேக்ஸ்மோன் இருக்கும். பேக்ஸ்மோன்னா மல்டி ஆப். ஓகேவா, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பேக்ஸ்மோன் அப்படின்றது தான் மல்டி ஆப்பு, அதோட பேக்கேஜ் நேம். ஓகேவா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 ஃபோல்டர் வந்துருக்கும். அதில் வந்து ரூட்டுங்கிற ஃபோல்டர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. எமுலேட்டட் 0. இதில் பார்த்தீங்கன்னா கைஸ் மேலே வந்து ஆண்ட்ராய்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஆண்ட்ராய்டு கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஆனால் ஓபிபின்னு ஒரு ஃபைலே இல்லை. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து லைட்டாக வந்து இழுத்து விட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆண்ட்ராய்டு கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் ஓபிபி இதெல்லாம் கிடக்கும். ஓகேவா, அந்த ஓபிபி ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி லெஃப்ட் சைடு வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கைஸ் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டேட்டான்னு மட்டும்தான் இருக்குது, ஓபிபிங்கிற ஃபோல்டர் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா ஓபிபிங்கிற ஃபோல்டரோட மொத்தமாக சேர்த்தே வந்து காப்பி பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா கைஸ், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஓபிபி ப்ராப்ளம் வந்து வராது. இப்போ வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக கேம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் வந்து வந்துடும். கைஸ் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மல்டி ஆப்பில் வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோ பேக்கப் ஆகும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஓகேவா, ஓகே, இதே மாதிரி வேறு வழியில் பார்க்கலாம். பை பை கைஸ்.